தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எதற்காக சார் சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க? இப்போது அவர்கள் பேச வேண்டிய கட்டாயம் என்ன சார்? இதில் ஒரு பெரிய கேள்வி எழும். தலைவர் அம்மாவுடைய வெற்றி சின்னம்மாம் ரிட்டைலுக்கு எதிராக இவர் எப்படி கிளம்புறாங்களாம்? ஒரு தவறான நபரிடம் ரிட்டைலை போயிடுச்சு, தவறான நபரிடம் கட்சி தலைமை போயிடுச்சுங்கிற போது அதை மீட்டெடுப்பதற்கான இன்னொரு வழியாக, இன்னொரு அணுகுமுறையாக இந்த அரசியல் இயக்கத்தை திருமதி சசிகலா தொடங்கி இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். சராசரி அரசியல்வாதியாக இருந்தால் என்ன பேசியிருப்பாங்க? சிலுவம்பாளையத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமியை என் காலில் விழுந்து முதலமைச்சரான நீ என்ன பார்த்து அதிமுக என்னடா சம்பந்தம்னு கேட்குற அப்படின்னு கேட்பாங்கல்ல. எந்த எதிர்வினை ஆற்றலை நேற்றுக்கு கூட பேர் சொல்லவே எனக்கு சங்கோஷமாக இருக்குது, நான் பேர் சொல்லக்கூட முடியலை அப்படிங்கிற. சிறைக்கு போவதற்கு முன்னால் அவர் செய்த மிகப்பெரிய வரலாற்று தவறு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறார். 2021 அவர்கள் எண்ணியபடி அதிமுக வெற்றி பெற முடியவில்லை என்ற உடனே திருமதி சசிகலா நேரடி அரசியல் குதித்திருக்க வேண்டும். தவறிட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026 தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு தோல்வி உறுதி. கட்சி எப்படி சார் ரெட்டலைக்கு எதிராக போட்டி போட்டு கட்சியை காப்பாற்ற போறாங்களா? இல்ல, இந்த தேர்தலில் தோல்வி அடைகிற பொழுது திரு எடப்பாடிக்கு எதிரான மிகப்பெரிய பிரளயமே உருவாகும். எடப்பாடிக்கு பாடம் கற்பிப்பதற்காக ரெட்டலைக்கு எதிராக சசிகலா அவர்கள் போட்டி போட போறாங்க, நாம எடுத்துக்கலாமா சார்? ஆமா. சசிகலா அவர்கள் போட்டி போட்டு என்ன சார் பண்ணிட முடியும்? அதிமுகவை ஒரு 500 ஓட்டுல தோக்குறாங்க, ஒரு 2000 ஓட்டை தோக்கடிக்க முடியும். அதை தவிர சசிகலா அவர்களால் என்ன பண்ணிட முடியும் சார்? எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கடைசியா டிடிவி தினகரன் என்டிஏல போய் சேர்ந்து நாங்கள் பங்காளி சண்டை முடிஞ்சு அண்ணன் தம்பி ஆகிட்டோங்கிற போது திரு தினகரன் சொல்லுகிற அருமை அண்ணன் எடப்பாடிகிட்ட சொல்லி எங்களை கூட சேர்த்துக்க சொல்லுங்க, நாங்கள் தயாராக இருக்கோங்கிற வரைக்கும் போனார். ஆனால் பிடிவாதமாக தமிழக அரசியல் களத்தில் இருந்தே திரு ஓபிஎஸ்ஐ அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் திரு எடப்பாடி தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து பாஜகவும் நமக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டது என்று உறுதியாக நம்பித்தான் அவர் தன் நிலைப்பாட்டை மாற்றி வந்துட்டார். சார் இப்படி தவறான முடிவு எடுத்தார்னா ஓபிஎஸ் ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவர். பாத்தீங்களா, நாங்கள் அப்பவே சொன்னோம் அவர் திமுகவுடைய பி டீம் அப்படின்னு எடப்பாடியே பல முறை சொல்லியிருக்காரு. அதுக்கான ஊர்ஜிதமாயிருமே சார்? இல்ல, அதான் சொல்றேன். விமர்சனங்கள் எல்லா தரப்புல இருந்து வரும். 3 முறை முதல்வரானவர் திமுகவுக்கு போயிட்டாருங்கிற விமர்சனம் காலத்துக்கு இருக்குல்ல? இருக்கும். அது காலப்போக்கில் மறையும். ஆதரணையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா அவர்கள் உள்ளார். வணக்கம் துரைக்கருணா சார். வணக்கம் சகோதரன் சார். தமிழ்நாடு அரசியல் கிளம்பு ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஏகப்பட்ட கட்சிகள் கடத்துல இருக்கு. புதிய கட்சிகளும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு ஒரு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் சசிகலா அவர்கள் ஒரு புதிய கட்சியை நேற்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, பேரை நான் பின்னர் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல சார், தேர்தல் நெருக்கத்தில் ஏன் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? அதாவது சிறையிலிருந்து வந்த பிறகு ஒரு ஆக்டிவாக அரசியல் பண்ணியிருக்கணும் சசிகலா, அங்கே கோட்டை விட்டாங்க. 2021 தேர்தலில் அவங்க நிற்க முடியாது, ஆதரவாளர்களை நிற்க வச்சிருக்கணும், அங்கேயும் கோட்டை விட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டிருக்கணும், அங்கேயும் கோட்டை விட்டாங்க. இப்போ இந்த தேர்தலில் போட்டி போட போறேன், கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக சார் சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க? இப்போது அவர்கள் பேச வேண்டிய கட்டாயம் என்ன சார் இருக்கு? நிறைய கேள்வி கணைகளை தம்பி தாமரை தொடுத்திருக்கீங்க. ஒன்றா நான் சொல்கிறேன். திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பொறுத்தளவில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்திலே நேரடி அரசியலில் அவர் எப்போதுமே ஈடுபட்டதில்லை. அவர் அதிகபட்ச பொறுப்பு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் மட்டும்தான் வந்திருந்தாங்க. என்னுடைய நேர்காணலில் சொல்கிற போது அம்மா என்னை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிப்பதாக சொல்லி தலைமை கழக நிர்வாகிகளிடம் சொல்லி பொதுச் செயலாளர் அறைக்கு பக்கத்திலேயே துணை பொதுச் செயலாளருக்கான அறையை உருவாக்குங்கள்னு அறை தயாரிப்பு பணிகள்லாம் கூட முடிஞ்சிருச்சு. நான் அம்மாவிடம் சொன்னேன், நீங்கள் உயர் பொறுப்பில் இருக்கிற போது உங்களுக்கு இணையான ஒரு பொறுப்பு எனக்கு வேண்டாம், உங்களுடைய கூட்டங்களில் அதிகாரப்பூர்வமாக நான் பங்கேற்பதற்கு இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் என்கிற அடையாளமே எனக்கு போதும் அப்படின்னு நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே அவங்களுடைய நேர்காணலில் சொல்லியிருந்தாங்க. 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா மறைந்தவுடனே
அமைச்சர்களும் அன்றைய தினம் இருந்த அத்தனை கட்சி நிர்வாகிகளும் சென்று அம்மாவின் இடத்தில் நீங்கள் தான் இருக்க வேண்டும், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நீங்களே இருக்க வேண்டும், இந்த ஆட்சியின் முதலமைச்சர் பொறுப்பையும் நீங்களே ஏற்க வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா மறைந்து அவர் உடல் கிடத்தப்பட்டிருந்த அந்த நேரத்தில் எல்லோரும் போய் சொல்கிறாங்க. அப்போ அம்மாவனுடைய உயிர் தோழியாக உற்ற சகோதரியாக இருந்தேன், அம்மா அவர்களே என் தாயின் இடத்திலிருந்து என்னை பராமரித்தவர் திருமதி சசிகலா என்று தெரிவித்த சூழலில் நான் அவர் உடல் கிடத்தப்பட்டிருக்கிற போது, என் அக்காவின் உடல் கிடத்தப்பட்டிருக்கிற போது நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றால் இந்த சமுதாயம் என்னை மன்னிக்காது, 2 முறை பொதுச் செயலாளராக அம்மா அவர்களால் கட்சியினுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சராக திரு ஓபிஎஸ் அவர்களை அம்மா அவர்கள் 2 முறை நியமித்திருக்கிறார், அவரே தொடர்ந்து இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து தான் திரு ஓபிஎஸ் ஆக்குறாங்க. ஆனால் மூத்த அமைச்சர்களும் பலரும் போய் திரு ஓபிஎஸ் யாரையும் மதிப்பதில்லை, தன்னிச்சையாக செயல்படுகிறார் என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லி இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். சசிகலா அவர்களை, ஆமாம், திருமதி சசிகலா அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தற்காலிக பொதுச் செயலாளர் என்று அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றாங்க. தற்காலிக பொதுச் செயலராக இது பண்ணாங்க. அதுதான் சொல்றேன். அன்றைய தினம் கட்சியின் நிர்வாகிகள் கூடி கட்சியினுடைய சட்டத்திட்ட விதி, அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் விதி 43 படி கட்சியின் பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா போட்டியிடுகிறார் என்று அறிவித்து முறைப்படி மனுக்களை பெற்று ஒரு 2 தேர்தல் அதிகாரிகளை, வழக்கமாக போடுற மாதிரி தேர்தல் அதிகாரிகளை போட்டு இந்த தேர்தலை முறையாக நடத்தி அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை நிச்சயமாக ஏற்பட்டிருக்காரு. சார், அன்னைக்கு எப்படி சார் ஒரு தீர்மானமா போட்டு இடைக்காலமா தேர்ந்தெடுத்தாங்க, அதுதான் பிரச்சனையா சார்? ஆமாம், அன்றைக்கு பொதுக்குழுவை கூப்பிட்டு அந்த தற்காலிக நிரந்தர பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் வரையில் தற்காலிக பொதுச் செயலாளராக அப்படின்னு தான் அந்த தீர்மானங்கள் இருந்தது. ஓகே இருந்தது. அப்போ பொதுக்குழு கூட்டல, அவங்க பொதுக்குழு கூடிதான் பொதுக்குழு கூடிதான் தற்காலிக பொதுச் செயலாளர் என்று நிரூபித்திருக்காங்க. அந்த பொதுக்குழுவே நிரந்தர, அந்த பொதுக்குழுவே சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர்னு ஆக்கியிருக்கலாமே, ஆக்க தவற விட்டுட்டாங்க. அதுதான் சொல்றேன். அது எந்த தரப்பினுடைய தவறுன்னு தெரியல. அதிமுக நிர்வாகிகள் தரப்பு தவறா இல்ல இவர்கள் தரப்பு தவறான்னு தெரியல. அங்கதான் முதல் கோணல் விழுந்தது. அது பொதுக்குழு கூடிதான் அவங்க பண்ணாங்க. நிச்சயமா பொதுக்குழு கூடி ஏகமனதாக. இன்னொன்னு என்னன்னா, பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்ற உடனே பொதுக்குழுவில் மற்ற நிகழ்வுகள் நடந்து கூட்டம் முடிவதற்கு முன்னாலே அந்த தீர்மான காப்பியை எடுத்துகிட்டு வந்து போயஸ் கார்டனில் வந்து அன்றைய தினம் இருந்த ஓபிஎஸ், சிபிஎஸ், தம்பித்துரை, செங்கோட்டையன் போன்ற மூத்த முன்னோடிகள் வந்து அவருடைய காலில் விழுந்து நாங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம், கட்சியின் பொதுச் செயலாளராக அம்மா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஆனால் என்ன நடந்தது? இந்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வார காலத்தில் பல்வேறு விதமான அரசியல் சதுராட்ட வேலைகள், சூழ்ச்சிகள், சதிகள் நடந்தது. அதனுடைய விளைவு தான் அவங்க பொதுச் செயலாளராக வர முடியாமல் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்குது. அப்போ சிறைக்கு சென்ற திருமதி வி.கே. சசிகலா அண்ணா திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு எள் முனையழுவதாக செயல்பட்டாரா? இல்லை. 4 ஆண்டு சிறையில் தான் இருந்தாங்க. ஆமாம். சிறைக்கு போவதற்கு முன்னால் அவர் செய்த மிகப்பெரிய வரலாற்று தவறு என்பது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கினது தான். அவரே சொல்லியிருக்கிறாங்க, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நான் என் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் தருவது என்றால் என் சமுதாயத்தைச் சேர்ந்த ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள், அவர்களிலே ஒருவரை நான் ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய எல்லா பகுதி மக்களுக்குமான கட்சி அதிமுக, ஜாதி மதம் மேதப்பட்டது, கொங்கு மண்டலம் என்பதும் நம் தலைவர் காலத்தில் அம்மா காலத்திலிருந்து இருந்தது, எனவே அங்கிருந்து ஒரு பிரதிநிதியை முதலமைச்சராக்கி செல்வோம் என்கிற அடிப்படையில் தான் அந்த நான் அவரை பற்றி எனக்கு சரியாக புரியவில்லைன்னு நேற்று கூட்டத்தில் பேசியிருந்தாங்க. ஸோ இவர் ஆக்கிட்டு போன உடனே இவர் இந்த கட்சியை கைப்பற்றுகிற ஒரே நோக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தவனுடைய விளைவாக அவர் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி கட்சியை பின்னுக்கு கொண்டு போயிட்டார். இப்போ திருமதி வி.கே. சசிகலா அந்த விடுதலை ஆகி வந்த உடனே 2021 தேர்தலிலே போட்டிட்டு இருக்கலாம். ஆமாம். ஆனால் போட்டி போட முடியாது சார். ஏன்னா ஒரு தண்டனை காலம், சிறை தண்டனை, அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம், ஆமா 6 இந்த காலக்கெடு இருந்ததுனால அவங்க நேரடியாக போட்டி போட முடியாது. எனவே அந்த சூழல்ல தற்காலிகமாக ஒதுங்கி இருக்கிறேன், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி அமையட்டும் என்று தான் தற்காலிகமாக ஒதுங்குறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்து அமைதியா இருந்தாங்க. அப்ப 2021 அவர்கள் எண்ணியபடி
அதிமுக வெற்றி பெற முடியவில்லை என்ற உடனே திருமதி சசிகலா நேரடி அரசியல் குதித்திருக்க வேண்டும். தவறிவிட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2-3 ஆண்டுகள் பொறுத்து பார்க்குறாரு. எப்படியாவது கட்சியை ஒருங்கிணைப்போம், ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கம் அவருக்கு ஆழமாக இருந்ததுனால பொறுத்து பார்க்குறார். 2024 ஒரு மிகப்பெரிய தோல்வி வருகிற பொழுது இனியும் பொறுத்திருக்க முடியாது. கட்சி மிக வேகமாக தோல்வி பள்ளத்தாக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எனவே நான் கட்சியை மீட்டெடுப்பதற்காக வருகிறேன்னு அங்கே தான் ஒருங்கிணைப்போம், வென்றெடுப்போம் அப்படிங்கிற அந்த கோஷத்தோட களத்துக்கு கடந்த 2 ஆண்டுகளாக இருந்தான். அதுலேயும் ஒரு தீவிரத்தன்மை இல்லை. வெளிப்படையாக வந்து அறிவித்து அதை ஒரு இயக்கமாகவோ ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தவற விட்டு அனைத்து இந்திய அதிமுகவை வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தான் அவர் பெற வேண்டும் என்று தான் அவரை நீக்கிய பொழுது ஒரு சட்ட போராட்டத்தை நடத்துகிறார். பொதுச்செயலாளர் என்னை தேர்ந்தெடுத்து நீக்கியது செல்லாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அதில் அவர் தோல்வி காண்கிறார். ஒரு இயக்கமாக வெளியில் வருவதற்கு அவருக்கு தயக்கம் இருந்தது. அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. சிறையிலிருந்து வெளியில் வந்த அவருக்கு சிறையில் அது எல்லா விஷயத்தையுமே திரும்ப சசிகலா அவர்களே பேசிட்டதுனால நம்ம பேச வேண்டாம். பல பதிவுகளில் நானே அதை நெருக்கடி கொடுத்ததெல்லாம் உண்மைதானா சார்? 100% உண்மை. மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தது. அந்த நெருக்கடியை அனுபவித்து அவரே சொல்லியிருக்கிறாரு. என்னிடம் நான் அவருடைய நேர்காணல் 2 ஆண்டுக்கு முன்னாடி நடத்தினேன்ல, அந்த நேர்காணல்லே அதை வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கெல்லாம் அவங்க கொடுத்தாங்க, என்ன சார் பண்ணாங்க. பரப்பன இருக்கிற காலத்தில் பெயில் கொடுக்குறாங்க. கணவர் நடராஜன் வந்து உடல்நலக்குறைவு சீரியஸாக இருக்குன்னு 15 நாட்கள் உங்களுக்கு அனுமதின்னு சொல்லி அங்கே எஸ்பி சூப்பரண்ட் கையெழுத்து போடுறார். உடனே இங்கேருந்து ஃபோன் வருது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அலுவலகத்தில் இருந்து போகுது. 1 வாரம் கொடுத்தா போதும் அப்படின்னு. எதிரே பரப்பன அற்பகாலத்துடைய சிறை அதிகாரியும் திருமதி சசிகலாவும் எதிரெதிரே இருக்கிறார்கள். ஃபோனை பண்ணிவிட்டு நாங்கள் 15 நாள் அலாட் பண்ணோம், அவங்க 1 வீக் கொடுத்தா போதுங்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்க முடியாதான் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்கிறார் சூப்பரன். சரி பரவாயில்ல, அவங்க விஷயம் அப்படின்னு. உடனே எங்கே தங்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னு. உடனே இவங்கிட்ட கேட்குறாரு இவர் சிறை அதிகாரி, பரப்பனா இருக்கிற சிறை அதிகாரி கேட்குறாரு எங்கே தங்குறதா உத்தேசம். நான் வாழ்ந்த 35 ஆண்டுகளாக அம்மாவோடு வாழ்ந்த போயஸ் கார்டன் தான். உடனே இவங்க சொல்கிறாங்க போயஸ் கார்டனில் தான். இல்லை அங்கே அனுமதிக்க முடியாது. இங்கேருந்து போகுது யார், எடப்பாடி தரப்புலேருந்து போகுது, முதலமைச்சர் தரப்புலேருந்து போகுது. போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறாங்க வேறு எங்கே தங்குறீங்கன்னு கேளுங்க அப்படின்னு. சரி எங்கள் சொந்தக்கார வீடு இருக்குது டி நகரில், அங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு. ரைட் ஓகே தங்கிக்கலாம். இன்னொரு கண்டிஷன் அங்கே இருந்து 15 கண்டிஷன் போட்டிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. யாருக்கு? சசிகலா அவர்களுக்கு. சசிகலாவுக்கு போட்டிருக்காங்க. அதில் ஒன்று, அந்த வீட்டில் தங்கலாம், அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் யாரையும் சந்திக்கக்கூடாது, இப்படி ஒரு கண்டிஷன். அத்தனையும் ஒத்துக்கொண்டு தான் இங்கே வந்தாங்க. அதாவது மிகப்பெரிய அளவில் அந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, அந்த ஏரியாவுக்குள்ளே கரைவேட்டி கட்டி யாரையுமே போகலை. ஓகே. வடக்கு உஸ்மான் சாலையில் இருந்த ஹபிபுல்லா ரோடு சாலையில் அந்த தேவர் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட் வீடு. ஆமாம், அவருடைய ஆதரவாளர் என்று தெரிவித்ததற்கு பிறகு அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை கொடுத்தார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே. அதை கடந்து அடுத்தடுத்த நிலைகளில் மிகப்பெரிய அளவில் அவருடைய சுற்றுப்பயணம் போகிறது, வெளியில் போகிறது எல்லாத்தையுமே தடுத்து அவர்களால் முடிந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். பொதுவெளிகளில் இந்த மாதிரி அவங்க மீண்டும் கட்சியை ஒருங்கிணைக்கணும், மீண்டும் தலைவர் அம்மா வழியில் கட்சியை ஒருங்கிணைத்து போகணும், அதுதான் என்னுடைய இலக்கு லட்சியம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, அவங்களுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? யார் சொல்கிறது? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். சசிகலாவுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் நீக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போனார், சூரியனை பார்த்து ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதாவது அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனால இவர் மீதான அபாண்டமான பழி சுமைகள் எல்லாமே இருந்தது, மிக மோசமான விமர்சனங்கள் எல்லாமே இருந்தது. இவையெல்லாம் தாங்கி கொண்டு இதுவரையிலும் எதிர்வினையாற்றலை. இத்தனை கேள்விகள் எடப்பாடி சொன்னபோது
ஒரு சராசரி அரசியல்வாதியாக இருந்தால் என்ன பேசியிருப்பாங்க? சரிக்கு சமமா நின்று பேசியிருப்பாங்க. சிலுவம்பாளையத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமியை உன்னை தானே நான் முதலமைச்சர் ஆக்குனேன், என் காலில் விழுந்து முதலமைச்சரான நீ என்னை பார்த்து அதிமுக என்னடா சம்பந்தம்னு கேட்குற அப்படின்னு கேட்பாங்கல்ல. நான் சொல்கிறது சராசரி அரசியல்வாதிகள். அதிலிருந்து மாறுபட்டவராக சசிகலாவை பார்க்குறேன். எந்த எதிர்வினை ஆற்றலை நேற்றுக்கு கூட பேர் சொல்லவே எனக்கு சங்கோஷமாக இருக்குது, நான் பேர் சொல்லக்கூட முடியலை அப்படிங்கிறாங்க. இயல்பாகவே திரு சசிகலாவினுடைய குணம் என்ன என்பதை அந்த கட்சியில் பயணிக்கிற எல்லோருக்குமே தெரியும். ஓஎஸ் கார்டனில் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அவரை பார்ப்பதற்கு வருகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் முதல் கொண்டு கட்சியினுடைய அமைச்சர்கள் எல்லோருமே இவரை பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த இன்றைக்கும் ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறாங்க. ஒரு கட்சியின் நிர்வாகி சந்திக்க வேண்டுமென்றால் இவரை தாண்டி போகவே முடியாது. கட்சியில் 89லிருந்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக, கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்படுகிற ஒரு 60-70% பேர் அவர்களுடைய பரிந்துரைகள் அடிப்படையில் தான் வந்திருப்பாங்க. நியமித்தது பொதுச் செயலாளராக இருக்கலாம். அந்த காலகட்டத்திலிருந்து தேர்தல் கூட்டணி அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்ல, ஆமாம், பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இந்த இறுதிப்படுத்துவதில் திருமதி சசிகலாவுடைய பங்களிப்பு தான் இருக்குது. இது நான் சொல்லலை, வைகோ சொல்லியிருக்கார், திருமா சொல்லியிருக்கார், காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க, உள்ளே போன எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க. கையெழுத்து போட மட்டும்தான் திருமதி மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா வருவாங்க. எங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் ஒரு 5 பேர் கொண்ட குழுன்னு போகும். அந்த குழு பேசி 60 கொடுங்க, 20 கொடுங்க, 30 கொடுங்க, 15 கொடுங்க, 5 கொடுங்கன்னு பேசிட்டு இறுதிப்படுத்துகிற பொழுது எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை இறுதிப்படுத்தும் பணியில் சசிகலா இருந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கும் தெரியும். இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி உட்பட பலருக்குமே தெரியும். அப்போ இவங்க என்ன நினைச்சாங்க, ஒரு உணர்ச்சி வேகத்தில் என்னை கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. எல்லோரும் மீண்டும் அந்த நிலைப்பாட்டுக்கு, எந்த நிலைப்பாட்டுக்கு 2017 போய் ஆட்சியும் கட்சியும் நீங்கள் வழி நடத்துங்கம்மான்னு சொன்னாங்கல்ல, அந்த நிலைப்பாட்டுக்கு மீண்டும் இவர்கள் வருவார்கள் என்று 4 ஆண்டுகளாக நம்பி காத்திருந்து இன்றைக்கு அது இல்லை என்ற உடனே நான் யார் என்பதை என் துரோகிகளுக்கு காட்ட வேண்டும், எதிரிகளுக்கு காட்ட வேண்டும். ஆமா, துரோகிகளுக்கும் காட்டணும், எதிரிகளுக்கும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி களம் இறங்கி இருக்கிறாங்க. 2026 தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு தோல்வி உறுதி. இதில் ஒரு பெரிய கேள்வி எழும், தலைவர் அம்மாவுடைய வெற்றி சின்னம்மாம் ரெட்டைலைக்கு எதிராக இவர் எப்படி களமிறங்கலாம் அப்படின்னு. ஒரு தவறான நபரிடம் ரெட்டைலை போயிடுச்சு, தவறான நபரிடம் கட்சி தலைமை போயிடுச்சுங்கிற போது அதை மீட்டெடுப்பதற்கான இன்னொரு வழியாக, இன்னொரு அணுகுமுறையாக இந்த அரசியல் இயக்கத்தை திருமதி சசிகலா தொடங்கி இருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். சார், சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எடப்பாடி அந்த பொதுச் செயலாளர் பதவியில் உட்கார்ந்துருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனையா சார்? அதனால தான் எடப்பாடிக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவியிலே அமர்ந்திருப்பதில் யாருக்கும் எந்தவித கருத்து மாறுபாடு இல்லை. ஆனால் அவர் பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு சர்வாதிகாரத்தனமாக செயல்படுவதால் கட்சி தொடர்ந்து தோல்வியில் போயிட்டு இருக்கு. கட்சியினுடைய பிரதான நோக்கம் என்ன, திமுகவை தேர்தலில் வீழ்த்தணும், அரசியல் களத்திலிருந்து திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினாரு. அந்த நிலை இப்போ இல்லை. இவருடைய தலைமையில் தொடர்ந்து தோல்வி வருகிறது. பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில், கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுகிறது. ஒரு 1000 ஆண்டுகளை கடந்து அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசிய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய எண்ணம், அவருடைய நோக்கம் அது செயல்பட முடியாத நிலை. 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்று சட்டப்பேரவையிலேயே அவர் எழுச்சி உரை நிகழ்த்திய செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த எண்ணமும் நோக்கமும் நிறைவேறாதோ அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. இந்த அரசியல் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பதிலே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சோதனைகள் நடைபெற்றிருக்கிறது. மிகப்பெரிய சிக்கலை எல்லாம் சந்தித்திருக்கிறது. இந்த சிக்கல் ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் இருந்தது. அதே ஆளுமையும் செல்வாக்கு மிக்க 100% தொண்டர்களின் ஆதரவு பெற்ற இந்த இருவரும் தலைவர்களின் காலத்திலும் சோதனைகள் வந்தது. இந்த தலைவர்களுக்கு எதிராக பல முன்னணியினர் போர்க்குரல் எழுப்பினார்கள், மிக கடுமையாக விமர்சித்தார்கள். அவர்களை எல்லாம் அரவணைத்து, வெளியிலே சென்றவர்களையும் அரவணைத்து இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில்
திரு எடப்பாடி செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறாதோ அப்படிங்கிற மாதிரி ஏன்ச்சா கடந்த மாதம் போய் டெல்லியிலே சொல்றார், அதிமுகல இருந்து வெளியேற்றியாச்சுங்க, அவங்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார், இனி ஒருபோதும் முடியாது என்கிறார். இது சிலுவம்பாளையத்தினுடைய பூர்வீக சொத்து அல்ல அனைத்து இந்த அதிமுக. 2 கோடி தொண்டர்களுடைய உழைப்பால், இரத்தத்தால், வியர்வையால் உருவாக்குனது. அந்த கட்சி தொடர்ந்து தோல்வி அடைகிற பொழுது அதை முன்னெடுத்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. மிகப்பெரிய, நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி, கட்சி எப்படி சார் ரெட்டலைக்கு எதிராக போட்டி போட்டு கட்சியை காப்பாற்ற போறாங்களா? இல்ல, இந்த தேர்தலில் தோல்வி அடைகிற பொழுது திரு எடப்பாடிக்கு எதிரான மிகப்பெரிய பிரளயமே உருவாகும். தொடர்ந்து 11 தோல்வி, 12வது தோல்வி, இனி அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி விட்டார் என்கிற வருகிற பொழுது அப்போது இவர்களுடைய பங்களிப்பு அவசியம் தேவைப்படும். அப்போது இதை எப்படியாவது நாம் மீண்டும் அந்த ஒருங்கிணைப்போம் என்கிற நிலைப்பாட்டில் தற்காலிகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இந்த செயலில் திரு ஓபிஎஸ் கூட சொன்னார், இது பாவ செயல் என்று தான் சொன்னார். அந்த பாவ செயலை செய்ய தூண்டி விடாதீர்கள், என்னை தூண்டாதீர்கள் சொன்னார். அவர் ஒரு தனி ட்ரேக் எடுத்து போறாரு. அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போறாரு 2-3 நாளில் தெரியும். ஆனால் எப்படியாவது இந்த தேர்தலில் எடப்பாடி தான் எடுத்த முடிவு தவறானது, தன்னுடைய அணுகுமுறை தவறானது என்று உணர்த்தக்கூடிய தேர்தலாக இதை இருக்க வேண்டும் என்பதுதான் திருமதி சசிகலா. எடப்பாடிக்கு பாடம் கற்பிப்பதற்காக ரெட்டலைக்கு எதிராக சசிகலா அவர்கள் போட்டி போட போறாங்க, நாம எடுத்துக்கலாமா சார்? ஆமா, ரெட்டலை தவறான ஒரு இடத்துல இருந்து கட்சியை அழிவு பாதைக்கு அழைத்து செல்கிறது என்கிற நோக்கம், எண்ணம் அவர் மனதில் உருவானதனுடைய விளைவாகத்தான் இந்த முடிவு அவர் எடுத்திருக்கிறாருன்னு நான் பார்க்கிறேன். சார், பாஜகவுடைய ஆசி சசிகலா அவர்களுக்கு நல்ல பூர்ணமா இருக்கு போல இருக்கே சார். அவங்க பாஜக குறி வைப்பதும் அதிமுகவுடைய இடத்த தான். ஸோ அதிமுக காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாம வலுவா அந்த இடத்த பிடிச்சிக்கலாங்கிற ஆசை வந்து பாஜகவுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அதற்காக சசிகலா அவர்களையும் தூண்டி விட்டு தனி கட்சி ஆரம்பிங்க, ரெட்டை இலைக்கான ஓட்டை வந்து பிரிங்க அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க போல இருக்கே சார் பாஜகவும் சசிகலா அவர்களுக்கு. அரசியலில் ஒவ்வொரு நிலைப்பாடும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் நடக்கும். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவில் எப்போது தலையிட்டது என்றால் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு நெருக்கடி வருகிற பொழுது வந்தது. அந்த நெருக்கடியை உருவாக்கிய திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல் தர்மயுத்தத்தை தொடங்கி அதிமுக ஆட்சி தொடர முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி இதை இணைத்து இந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்ந்த இந்த ஆட்சி தொடர்வதற்கு பாஜக தான் துணை. அதை திரு இபிஎஸ் அவர்களே எடப்பாடியை சொல்லிட்டார். அவர் அதுக்கு நன்றி விசுவாசமாக இருப்பேன்னு சொன்னார். 2024 அந்த நன்றி விசுவாசத்தை ஒத்தி வச்சுட்டு இப்போ மறுபடியும் அந்த நன்றிக்கு வந்துட்டார். அது வேறு விஷயம். அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்களிப்பு தான் இந்த கட்சியை ஒருங்கிணைத்தது என்பதை அந்த ஒருங்கிணைப்பில் ஈடுபட்ட திரு ஓபிஎஸ் அவர்களே அறிவித்தார்கள். அவ்வப்போது அதிமுகவில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது என்பது நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அதிமுகவில் இணைவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அண்மையில் 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட போய் அமித்ஷாவை பார்த்து டெல்லி வரைக்கும் போய் சொன்னார். அந்த விஷயத்தை பண்ணலை. அப்போ இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்பது மேலோட்டமாக தெரிகிறது. உள்ளீடாக அது என்னன்னு நமக்கு தெரியலை. அவங்க சொன்னாங்கல்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. அப்போ அந்த கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான ஏதோ ஒரு திட்டம், ஒரு வியூகம் இருக்கிறதோ இருக்கிற சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஓகே சார், குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். அவர் நம்பி இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனே அவரை விட்டு போயிட்டாரு. ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டதுன்னு பண்ருட்டியாரே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. என்ன மைண்ட் செட்டில் சார் ஓபிஎஸ் இருக்காரு? ஏதோ 2-3 நாளில் முடிவு எடுக்க போறாருங்கிறீங்க. திமுகவில் இணையிற முடிவா அல்லது வந்து திமுகவோட கூட்டணி போற முடிவா சார்? இல்லை, எந்த ஒரு அரசியல் தலைவருடைய பயணமும் அவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வந்து விடாது. சரி, ஆமாம். திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரு பழுத்த அரசியல்வாதி, ஒரு பண்பட்ட அரசியல்வாதி. ஆனால் அவருக்கும் நான் திருமதி சசிகலாவுக்கு எதிரான அந்த துரோக செயல் பட்டியலில் அவருக்குமே இடம் இருக்கு. அவருக்கு எதிராகவும் திரு எடப்பாடியார் துரோகம் செய்கிறார். கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோம் பல்வேறு தீர்மானங்களை போட்டு. சார், ஓபிஎஸ் அவர்களும் சசிகலாவுக்கு எதிராக துரோகம் பண்ணார் தானே? ஆமாம், நான் தான் சொல்கிறேன். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். தன்னுடைய இருப்பை
தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வப்போது ஏற்படுகிறார். அதை தான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, அவ்வப்போது ஏற்படுகிற அரசியல் சூழலுக்கு ஏற்ப இந்த பிளவுகள், பிரிவுகள், காரசார விவாதங்கள், மோதல்கள் இதெல்லாம் உருவாக்கும். அப்புறம் அது தனித்தனியாக இணைஞ்சு வந்துடும். இவர் கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் போராடினார். உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்றி எங்களை இணைத்து கொள்ளுங்கள். கடைசியாக டிடிவி தினகரன் என்டிஏல போய் சேர்ந்து நாங்கள் பங்காளி சண்டை முடிஞ்சு அண்ணன் தம்பி ஆகிட்டோங்கிற போது திரு தினகரன் சொல்லுகிற அருமை அண்ணன் எடப்பாடிகிட்ட சொல்லி எங்களை கூட சேர்த்துக்க சொல்லுங்கள், நாங்கள் தயாராக இருக்கோங்கிற வரைக்கும் போனார். ஆனால் பிடிவாதமாக தமிழக அரசியல் களத்தில் இருந்தே திரு ஓபிஎஸ்ஐ அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் திரு எடப்பாடி தொடர்ந்து செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு பாஜக துணை போகிறதோ என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இப்ப கூட பாஜகவின் மீது சந்தேகம் தான் இருக்கு அவருக்கு. ஆமாம், உறுதியாக திரு மோடி அவர்கள் சந்திக்காதது, அமித்ஷா சந்திக்காதது, இந்த இரண்டுமே வருத்தத்தை. இல்ல சார், பாஜக வந்து ஓபிஎஸ் துரோகம் செய்திருங்கிறது இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவை நம்புறாரா? நம்பல. கடைசி வரைக்கும் நம்பினாரு. அமித்ஷா விஷயம் இந்த டெல்லியில போய் இவர் அறிவிச்சார்ல திரு எடப்பாடி பழனிசாமி, பிரிந்தவர்கள் தான் அவங்க வெளியேற்றிட்டேன் இல்லைன்னு சொல்லி. அப்போ வந்து சரி, இதுவும் பாஜகவும் நமக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டது என்று உறுதியாக நம்பித்தான் அவர் தன் நிலைப்பாட்டை மாற்றி வந்துட்டார். அப்போ தன்னோடு பயணித்தவர்களை திரும்ப கொண்டு போய் கட்சியில் இணைக்க முடியல அப்படிங்கிற பொழுது ஒவ்வொருவருவாக இனி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை இணைந்து நாம் பயணிக்க முடியாது என்கிற உறுதியான நிலைப்பாட்டை திரு ஓபிஎஸ்க்கு முன் அவர் அணியில் வந்த முன்னணியினர் எல்லோருமே திமுக தாவேக்கான போயிட்டாங்க. ஆமாம், திரு செங்கோட்டையன், திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் தாவேக்காவுக்கும், மற்ற மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், நம்ம ஒரு முன்னாள் பழனி சுப்புரத்தினம், அந்த விருதுநகர் பாலகங்காதரன் போன்றவர், கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்த மருது அழகராஜ் உட்பட பலருமே திமுகவுக்கு போயிட்டாங்க. அப்போ அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் முடிவை எடுத்துக்கொள்ளட்டுங்கிற மாதிரி தான் இன்னும் அமைதி காத்தார். ஆனால் தொடர்ந்து இனி அமைதி காக்க முடியாது, தேர்தல் நெருங்குகிறது. இந்த நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். ஏதாவது ஒரு முடிவு என்பது தன்னுடைய அரசியல் இருப்பையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தன் எதிர்கால அரசியலையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டார். திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தது என்பது நிச்சயமாக பொதுவெளிகளிலும் மக்கள் மத்தியிலும் கட்சியினர் மத்தியிலும் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் எடுத்த முடிவு சரி என்பது, அவர் வெற்றி பெற்று மீண்டும் சட்டப்பேரவைக்கு வந்து ஏதாவது பொறுப்புகள் பதவிகள் என்று அமர்கிற பொழுது ஒரு 3-6 மாத காலத்தில் அந்த விமர்சனம் தாண்டி சரியான முடிவை எடுத்திருக்கிறாருங்கிற பார்வை வந்துடும். ஆனால் அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்து இப்படி போய்விட்டாரு என்கிற விமர்சனம் இருக்கும், காலத்துக்கும் இருக்குல்ல சார். 3 முறை முதல்வரானவர் திமுகவுக்கு போயிட்டாருங்கிற விமர்சனம் காலத்துக்கும் இருக்குல்ல. இருக்கும் அது காலப்போக்கில் மறையும் சார். இப்படி வந்து தவறான முடிவு எடுத்தாருன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவர். பாத்தீங்களா, நாங்க அப்பவே சொன்னோம் அவர் வந்து திமுகவுடைய பி டீம் அப்படின்னு எடப்பாடியே பல முறை சொல்லியிருக்காரு. அதுக்கான ஊர்ஜிதமாயிருமே சார். இல்லை, அதான் சொல்கிறேன், விமர்சனங்கள் எல்லா தரப்புலேருந்து வரும், பொதுவெளிகளிலிருந்து வரும், மக்கள் மத்தியில் வரும். திரு ஓபிஎஸ் அவர்களை நம்பி பயணித்த அவருடைய தொண்டர்கள், உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய நிர்வாகிகள் மத்தியிலும் வரும் விமர்சனங்கள் வரும், அதில் தவிர்க்கவே முடியாது. காலப்போக்கில் இந்த நிலைப்பாடு என்பது அவரை இத்தகைய ஒரு முடிவை எடுப்பதற்கு தூண்டிய, அரசியலிருந்தே அவருடைய அரசியல் வாழ்வையே ஒரு அஸ்தமிக்க செய்யக்கூடிய அளவிற்கு எடப்பாடி செயல் செய்கிற போது இவர் எடுத்த முடிவு சரிதான் என்கிற பார்வையும் பொதுவெளிகளில் காலப்போக்கில் வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், அப்படின்னா வரக்கூடிய தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு மிக நெருக்கடியான தேர்தல், எடப்பாடியார் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாக்கூடிய தேர்தல் சொல்ல நிச்சயமாக 100% அதுதான். அப்படிப்பட்ட நிலைதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. இன்னும் தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு வார காலம் இருக்கிறது, தேர்தல் நடத்துவதற்கு ஒரு 50 நாட்கள் இருக்கிறது. அதற்குள்ளாவது ஏதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாறுதல் ஏற்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் மாறுதல் ஏற்படுதான்னு ஒரு கேள்வியோட பதிலை வச்சுருக்கீங்க. நான் மாறுதல் ஏற்படாதுங்கிற முன்முடிவுக்கே நான் வந்துடுறேன். சசிகலா அவர்கள் போட்டு என்ன சார் பண்ணிட முடியும்? ஆதரவாளர்களை நிப்பாட்டி வச்சு என்ன பண்ணிட முடியும்? அவங்களால ஜெயிக்க முடியாது. அதிமுகவை வந்து தோக்கவே ஒரு 500 ஓட்டில் தோக்குறாங்க, ஒரு 2000 ஓட்டை தோக்கடிக்க முடியும். அதை தவிர சசிகலா அவர்களால் என்ன பண்ணிட முடியும் சார்? அதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். ஒரு 30-40 தொகுதிகளில் அவருடைய ஆதரவு வேட்பாளர்களை களமிறக்கி, சுயேட்சையாகவே களமிறக்கி, அல்லது கட்சி சார்பான சின்னங்கள் ஒரு 20-30 தொகுதிக்கு மேலே போட்டதுன்னா ஒரே சின்னம் கிடைக்கும். சுயேட்சை சின்னத்தில் ஒரே சின்னம் கேட்கலாம்.
அப்படி ஒரே சின்னத்தில் போட்டு அவருடைய கட்சி சார்பான வேட்பாளருக்கு பொழுது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தனிப்பட்ட செல்வாக்கு அந்த பகுதியில் இருக்கிற ஒன்று 2 பேர் வெற்றி பெறலாம். மற்ற ஒரு 50-60 தொகுதிகளில் போட்டு ஒரு 5-10 தொகுதிகளில் வெற்றி கிடைத்து அவர்கள் பேரவையில் பிரதிநிதிகளாக வருகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம். இதை தாண்டி அந்த 50-60 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை தோற்கடிப்பதற்கு அந்த வாக்குகள் பெருமளவு உதவிகரமாக இருக்கும். அப்போ தான் நான் சொன்னேன், இவருக்கு எதிரான நிலைப்பாடு வருகிற போது இவர் எடுத்த முடிவு சரியானது இல்லை, இதனால் தொடர்ந்து அதிமுக தோல்வி அடைஞ்சு இதை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமல், பார்வை இல்லாமல் இப்படி நடந்து கொண்டார் என்கிற அந்த எதிர்ப்பு வருகிற பொழுது, அப்போது இந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்பு என்கிற தேவை வருகிற பொழுது வெளியில் இருப்பவர்கள் இங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை திருமதி சசிகலா அவர்கள் தொடக்கத்தில் 2017 என்னை தலைமையேற்க சொன்னீர்கள், இப்போ நான் தலைமையேற்க வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே வர்றதுக்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கு பின்னாடி கூடிய அரசியலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. காலம் என்ன பதில் சொல்லுதுன்னு பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி தெரிவிக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.